everyone. So இன்னைக்கு ஷார்ட் மெசேஜ் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் பைல் நம்பர் 1 அண்ட் இது பைல் நம்பர் 2. உங்களுக்கு எந்த பைல் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பைல் நம்பர் 1. 9 of Wands, Ace of Pentacles. ஓகே, ஸோ ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க லைஃப்பில். எல்லா பிரச்சனைகள் எல்லா பாரத்தையும் நீங்களே சுமந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் குடும்பத்தில் வந்து நீங்கள் தான் ஏர்ன் பண்ணுற பர்சனாக கூட இருக்கலாம். உங்களோட ஒரு ஏர்னிங் வச்சு தான் அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களும் வந்து உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் கனவு நிறைய இருக்குது. ஆனால் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியாத சூழ்நிலை, ஏன்னா குடும்ப கஷ்டம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு இருக்கும். ஆனால் இனிமேல் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஸ் ஆக போகுது. உங்களுக்கு தேவையான ஹெல்ப் கிடைக்க போகுது. அதே மாதிரி மணி ஏர்னிங், ஜாப், கெரியர், பிஸ்னஸ் இது ரிலேட்டடாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக வரதான் போகுது. ஸோ நீங்கள் மனசை தளர விடாதீங்க. உங்களோட பாஸ்ட் லைஃப் எல்லாமே வந்துட்டு வாட் எவர் இட் இஸ் அதை அப்படியே விட்டுடுங்க. ஸோ நீங்கள் இப்போ கொஞ்சம் உங்களோட எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்குது. ஒரு ட்ராப் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு ஃப்ரீடம் கிடைக்காதா அப்படின்னு எங்கிட்டு கூட இருக்கலாம் ஒரு சில பேர். உங்களுக்கான ஃப்ரீடம் எஸ் கிடைக்க போகுது. அண்ட் உங்களோட ஐடியாஸ், க்ரியேட்டிவிட்டி லெவல் இது ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட எனர்ஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய புது ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ அதனால கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ரிலேஷன்ஷிப் வைஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் கூட இருக்கலாம். மேபி நீங்களும் உங்களோட பார்ட்னர் ரெண்டு பேருமே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே போயிட்டு இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்க கூட மாட்டீங்க. அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் ஸ்டேஜ் வரைக்கும் கூட போயிருக்கும். அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் கூட இருந்திருக்கலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஏன்னா எல்லாமே வந்து சால்வ் ஆகும் கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்கன்னா எஸ், கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் இஸ் பாசிபிள். உங்களோட லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் வந்து இருந்திருக்குங்க. பட் ஆனால் வந்து நிறைய அனுபவங்களை வந்து நீங்கள் ஒரு வாழ்க்கையோட சக்ஸஸ்க்கு ஒரு அடித்தளமாக நீங்கள் வந்து ஆக்சுவலி யூஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் அப்படி பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வந்து எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, ஏன் எல்லாம் இப்படியே நடக்குது, இந்த பாயிண்ட்லேயே வந்து யோசிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ கொஞ்சம் வந்து வேறு பாயிண்ட்லேயே யோசிங்க. நீங்கள் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து ஒரு லெசன் இருக்குங்க. அந்த லெசன் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும். ஏன்னா அது உங்களோட லைஃப் க்ரோத்துக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ தட்ஸ் த மெசேஜ் ஃபார் பைல் 1. பைல் 2 பார்க்கலாம். Nine of Swords. Okay, 5 of Wands. பைல் நம்பர் 2க்கு நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, உங்களுக்கு நல்ல அமைதியான நிம்மதியான தூக்கம் இருக்குதா? நீங்கள் இன்னைக்கு போய் படுக்கிறீங்க நைட்டு, உங்களால் நிம்மதியாக படுத்து தூங்க முடியுமா? எந்த ஒரு தாட்ஸும் இல்லாமல், எந்த ஒரு மைண்டு இப்படி கிளியராக வச்சுட்டு படுத்த உடனே தூங்க முடியுமா? நிச்சயமாக முடியாதுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா உங்களுக்குள்ளார அவ்வளோ ப்ரெஷர் இருக்குங்க. மென்டல் ப்ரெஷர் ரொம்ப இருக்குது. நிறைய குழப்பிக்கிறீங்க. தேவையில்லாத விஷயங்கள், ஒன்று பாஸ்ட்டை பற்றி நினச்சிட்டே குழப்புறீங்க, இல்லையா ஃப்யூச்சரை பற்றின பயங்கள் வருது. இப்போ நீங்கள் ப்ரெசண்ட்டில் வாழ்கிறீங்களான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் கூட இருக்கலாம். அது வந்து உங்களோட அது இப்போ ரீசெண்டாக தான் ஒரு சில பேருக்கு அந்த ஆங்ஸைட்டி இஷ்யூஸுங்கிறது வந்திருக்கும். சின்ன வயசுலேருந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்திருக்காது. உங்களோட லைஃப் வாழ்க்கை அனுபவங்கள் வந்து ரொம்ப கடினமாக இருந்திருக்கும். அதில் நிறைய விஷயங்களால் உருவானது தான் அந்த ஆங்ஸைட்டிங்கிறது ரீசெண்டாக தான் வந்திருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களால் ஏதாவது திங்க் பண்ணலைன்னா இருக்கவே முடியாது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes எடுத்துக்கோங்க. அமைதியாக உங்களால் உட்கார முடியுமா கேட்டால் கண்டிப்பாக முடியாதுன்னு நான் சொல்வேன்.
ஏதாவது ஒரு திங்கிங் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நல்லது நினச்சாலும் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஏதாவது பேட் திங் நடந்தாலும் திங்க் பண்ணுவீங்க, எதுவுமே நடக்கலைனாலும் யோசிப்பீங்க. ஸோ உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு நீங்கள் தான் வந்து ஒரு பிளாக்கேஜஸை கொடுக்குறீங்க. உங்களோட பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்கப்பா, ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் நேச்சர். இது வந்து சென்சிட்டிவ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தான், ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, சரிங்களா? அந்த லிமிட்டு தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரீம்லி எமோஷ்னல், எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ்னு போனீங்கன்னா பிரச்சனை தான். கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சஃபர் ஆவீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சென்சிட்டிவாக இருக்கீங்களோ, எமோஷ்னல் ஆகுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் சஃபர் ஆவீங்க. பிகாஸ் வந்து பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பிளாக்கேஜஸ், உங்களுக்கான ப்ராப்ளம்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட மைண்ட் அண்ட் தாட்ஸ் தான். ஏதாவது ஒரு சின்ன நெகட்டிவான ஒரு விஷயம், யாராவது ஏதாவது சும்மா ஒரு விளையாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டா கூட, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே ஏதாவது விளையாட்டுக்கு சொன்னால் கூட ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறீங்க. அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு மீனிங் கொடுத்துக்கிட்டு, அதாவது விளையாட்டாக சொன்னவங்க கேஷுவலாக சொல்லிட்டு போயிருப்பாங்க, நீங்கள் அதுக்கு ஒரு புது மீனிங்கை கொடுத்துட்டு நைட் ஃபுல்லாக யோசிச்சுட்டு. ஃபஸ்ட்டு இந்த ஹேபிட்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். மெடிடேஷன் நிறையா பண்ணுங்கள். அதே மாதிரி நேச்சரோட அதிகமாக கனெக்ட் ஆகுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக உங்களை சுற்றி யார் இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். சரி, நான் எப்பயுமே எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பீப்புள் தெரிஞ்சிருக்கணும், க்ளோஸாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு உங்களை புரிஞ்சுக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் கூட வெல் அண்ட் குட். நான் எப்பயுமே சொல்லுவேன், நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் அவங்களும் அதில் செலிப்ரேட் பண்ணணும். நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியலனாலும் ஒரு ஆறுதலாக நிற்கணும். அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு உருவாக்குங்க. நீங்கள் இருக்கிற பிளேஸ் ஹெல்த்தியாக இல்லை. ஸோ உங்களுக்கு தெரியும் எதனால் பிரச்சனை, யாருனால பிரச்சனை, எதனால் இப்படி நீங்கள் இருக்கீங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் நினச்சா உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணலாம். எதுவுமே ஓவர் நைட்டில் சேஞ்ச் ஆகாது. ஸோ கொஞ்சமாக ஸ்லோ ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க, அப்படியே கண்டிப்பாக பாசிட்டிவாக மாறும். ஸோ இதுதான் வந்து பைல் நம்பர் 2க்கான மெசேஜ். ஸோ மென்டல் ஹெல்த்துக்கு 100% ப்ரியாரிட்டி தாங்க. தட்ஸ் மை மெசேஜ். தேங்க்யூ.